அனைவருக்கும் வணக்கம். உங்கள் விஜய் அப்படின்ற இந்த தலைப்பை பார்த்ததுமே உங்களுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, விஜயை பற்றியும் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் முழுவதுமாக பேச போகிறாங்க, இந்த சேனல் அப்படி தான் இருக்க போகுதுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓரளவுக்கு அப்படி தாங்க இருக்க போகுது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக முதல்வர் அறிவிக்கும் சில விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிட்டு வராங்க. அந்த உண்மை நிலையை பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் கூறும் விஷயங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு வந்து செயல்படுகிறார்கள், அதுக்கப்புறம் தமிழக அரசு சார்பாக முதல்வர் விஜய் அறிவிக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு அவதூறு பரப்பி பார்த்தீங்கன்னா குந்தகம் விளைவிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் பார்ட்டாக பிரித்து தெளிவான விளக்கம் கொடுப்பதற்காகவே இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறோம். ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழக வெற்றி கழக ஆட்சியை வந்து கவிழ்ப்பதற்காக குதிரை பேரம் பேசப்பட்ட முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும் அவர்கள் வீட்டுக்கே சென்று பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுக்கப்பட்டது. அதாவது இன்னைக்கு வந்து 10:30 மணிக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அதை விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா வர வேண்டும் என்று சம்மன் கொடுக்கப்பட்டது. ஆனால் வரலைங்க. ஏன் வரல, எதற்காக வரல, பின்னாடி என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து கரூர் சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வைத்தார். இதற்கு திமுக தரப்புல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா மனு செய்திருக்கிறார்கள். அதுவும் நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. அதை பற்றிய முழு விவரங்களும், அதற்கப்புறம் இந்த வாரம் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் முழுசாவே பார்த்துடலாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்று முதல்வராக பதவியேற்றுக் கொண்டாரோ அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம் சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகா இந்த பக்கம், அதுக்கப்புறம் முக்கியமான கட்சிகள் அதாவது காங்கிரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைத்தார். அன்றிலிருந்தே திமுகவும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. சோபா மாடல் ஆட்சி, சோபா போகிறதுலாம் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இதெல்லாம் தொடர்ந்து அவதூறு பரப்பி கொண்டு வந்திருந்தார்கள். யாரு? இந்த உதயநிதி ஸ்டாலின், திமுக சார்ந்தவர்களும் ஏடிஎம்கே சார்ந்தவர்களும். அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்காக குதிரை பேரம் பேசப்பட்டது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதில்லை. நீங்கள் நிரூபிக்க வேண்டியதானே? சோபா போயிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்களே, சோபா வந்து போனதில்லை. நீங்கள் வந்து ஒரு தடவை போச்சு, 2வது தடவை சோபா போனால் நீங்கள் அங்கேயே தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சோபாவை இறக்குங்க நான் பார்க்கணும் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது தட்டி விட்டு ஏதாவது ஒரு ஜிக்ஜாக் வேலை பண்ணலான்னு வச்சுங்களேன். எதுவுமே பண்ணலை, ஆதாரமே இல்லாமல் அவதூறு பரப்பினார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக செந்தில் பாலாஜி 35 கோடியிலிருந்து 50 கோடி பேரம் பேசப்பட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள், யூடியூபரை சேர்ந்தவர்கள், அதாவது திமுகவோட யூடியூபர் ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு முக்கியமாக ரமேஷ் கார்த்தி என்பவர்களை பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதற்கு பார்த்தீங்கன்னா முக்கியஸ்தர்களே வந்து யாருன்னா செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்குமார் அப்படின்றத இந்த 9 பேரும் சொல்லிவிட்டாங்க. இதில் முக்கியமாக திருநாவுக்கரசு வந்து புட்டு எல்லா விஷயங்களையும் ஆதாரத்தோட வச்சுட்டாரு. யாருப்பா குதிரை பேரம் பேசுகிறா? மக்களை நீங்களே பாருங்கள் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. திமுக வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவங்க தோல்வி ஒப்புக்கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா பொய் புரட்டுகளிலே ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்புவதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுவதில் பார்த்தீங்கன்னா வில்லாதி வில்லன் யாருன்னா அந்த திமுக அதை தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுத்துட்டாங்கல்ல, நீங்கள் வந்து ஆஜராக வேண்டியதுன்னு எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிங்க? வரவே இல்லை. அதாவது முறைப்படி செந்தில் பாலாஜியோட அம்மா அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா இன்று காலையில் வந்து நீங்கள் 10:30 மணிக்கு திருவல்லிக்கேணியில் ஆஜராக வேண்டும், அவர் மீது வந்து வழக்கு போடப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்து வந்திருக்காங்க சம்மன். வந்திருக்கணுமா இல்லையா? இதுவரை நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞரும் வரவில்லை, யாரும் வரல. பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருவல்லிக்கேணி காவல் ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஒரு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடியே 6 நாளாவே தலைமறைவுங்க. ஒரு வாரத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெளிநாடு தப்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ எங்கே இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்றது தெரியவே இல்லை. இதர்களை பற்றியெல்லாம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா பேசுவாங்களா? இன்னொரு கல்யாண மேடையை போட்டாது பேசுங்க பார்ப்பாங்களாம், பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இதில் திருவல்லிக்கேணி போலீஸார் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா என்ன? நீங்கள் சம்மன் கொடுக்கப்பட்டு ஆஜராகவில்லை என்றால் இன்னொரு முறை வேணால் சம்மன் கொடுக்கலாம்.
அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னென்ன வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி அப்படி வல்லனுஜங்களை தேடி கண்டுபிடிச்சி குண்டு கட்டா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். அந்த நிலைக்கு செந்தில் பாலாஜியும் ஒரு தம்பியும் தள்ளப்படுகிறார்களா, இல்லை நேரடியாக வந்து ஆஜராகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எழும், செந்தில் பாலாஜி அவர்களும் முன்ஜாமீன் கேட்டு மனு செய்வாரா அப்படின்ற ஒரு விஷயமும், அதற்கப்புறம் செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து வழக்கறிஞர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு போவாரா, போனால் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழதானே செய்கிறது. நீங்கள் வழக்கறிஞர் போனாலுமே எத்தனை நாட்கள் நீங்கள் ஒளிந்திருக்க முடியும்? ஒளிந்திருக்க முடியாது, நேரில் வந்து தான் ஆகணும். வழக்கறிஞர் 1 நாள் 2 நாள் அவகாசம் கேட்கலாம், இல்லை முன்ஜாமீனுக்கு முற்படலாம். இதெல்லாம் கிடைக்காவிட்டால் இறுதியாக நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தான் ஆக வேண்டும். பார்த்தீங்கன்னா விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால், முகாந்தரம் இருந்தால் உடனடியாக காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் சிறை உறுதி. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவங்களுக்கு இன்னும் முழுவதுமாக ஒரு தீர்வு கிடைக்கல. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருப்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இதற்கு இன்னும் தீர்வு கிடைக்கலன்னே சொல்லலாம். இந்த ஆதங்கம் தமிழக மக்களிடையே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் விஜய் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து பெருசான ஒரு ஆதங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 41 உயிரிழந்த சம்பவங்களுக்கு ஒட்டு மொத்தம் விஜய் தான் காரணம்னு சொல்லி யார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும், அதாவது திராவிட கட்சிகள் வந்து குற்றம் சாட்டினாங்க இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா அவரால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா எதுவுமே பண்ணாமல் மக்களை போய் சந்திக்கணும், ரசிகர்களை சந்திக்கணும், போனோர் மேலே வந்து நீங்கள் குற்றம் சாட்டும் பொழுது, தற்போது கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியே ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நேரடியாக குற்றம் சாட்டினார். அதாவது திமுகவால் தான் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நேரடியாக குற்றம் சாட்டியதுனால திமுகவால் பொறுத்துக்க முடியலங்க, பொங்கி எழுந்துட்டாங்க. எப்படின்னா, அதாவது தப்பே செஞ்சுருந்தாலும் யாருங்க ஒத்துக்கிறா? ஒத்துக்க மாட்டாங்க. நான் எதுவுமே செய்யலைங்க ஐயா, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்திட்டு சொல்கிற காலமும் உருவாயிடுச்சு. அதில் இந்த திராவிட கட்சி இருக்கு பாருங்க, இந்த திமுக, அவங்க தாத்தா காலத்து கருணாநிதி காலத்திலிருந்தே என்னென்ன பண்ணிட்டு வந்தாங்கன்றதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறது. மக்கள் இதனால தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த பக்கமே போயிடுவோம். என்னென்னா, தற்போது ஆதவ அர்ஜுனா மட்டுமல்லாமல் நிர்மல்குமார், விஜய் அவர்களும் கூறி வருகிறார், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்திற்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு வராங்க. இதை நிறுத்த வேண்டும், எங்கள் மீது தேவையில்லாமல் அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்து, அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு 10ஆம் தேதி போகிறாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 41 குடும்பங்கள் வந்து உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை தருவதற்காக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நடந்துருச்சுங்க. இதை தெரிந்து கொண்ட திமுக வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அரசு வேலை தரலாம், நேரடியாகவே அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு செஞ்சுருக்காங்க. நாளை இது விசாரணைக்கு வருதுங்க. இதில் ஒரே ஒரு விஷயந்தான், நேரடி குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இங்கே சட்டசபையில் திமுக ஆட்சி இருந்தப்போ விஜய் அவர்கள் தான் காரணம்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லை. இதை பற்றியும் விஜய் அவர்கள் நிறைய தடவை பேசியிருக்காரு. அப்போது விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் தான் காரணமா? இங்கே அதாவது எல்லா விஷயத்துக்கும் 41 குடும்பம் உயிரிழந்ததுக்கும் கூட்ட நெரிசலுக்கும் விஜய் அவர்கள் தான் காரணமா? இது எப்படி நேரடியாக வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனா பதில் சொல்லுவாங்களா? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும் சம்பவங்களை மறைத்து பேசுவது தான் திராவிட கட்சியோட வேலை. தற்போது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தற்போது நடக்கும் சூழ்நிலையை பார்த்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி வந்து அதாவது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்தில் நாட வேண்டும், குற்றச்சாட்டை வைக்க வேண்டும், அவதூறை பரப்ப வேண்டும் என்று சொல்லி திமுக தெல்ல தெளிவாக காய் நகர்த்தி தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறு பரப்புகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவேற்காடில் வந்து ஒரு திருமண விழாங்க. திருமண விழானாவே நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உதயநிதி அங்கே ஆஜராகிவிடுவார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆஜராகிவிடுவார். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அவங்க பேரனுக்கு பட்டமளிப்பு விழாவா லண்டன் போயிட்டாராம். யாராவது அப்பா வந்து லண்டன் போகலை, யாரும் மகனுக்காக போகலை, பார்த்தா தாத்தா போயிருக்காருங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க. இங்கே இருக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கே போய் எல்லாத்தையும் மறந்துட்டு, அதாவது வெளி உலகத்தையே பார்க்காம, தமிழ்நாட்டையே பார்க்காம, இந்தியாவை பார்க்காம போயிடலான்னு போன மாதிரி தான் தெரிகிறது. சரி, போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காருங்க. அதாவது நான் சட்டசபையில் வந்து உட்காந்துருக்கும்போது எதிர்த்தரப்புல பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி விற்றவங்களும், பிளாக்ல டிக்கெட் விற்றவங்களும், பிளாக்ல லாட்ரி சீட்டு விற்றவங்களாம் அமைச்சராக இருக்காங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே வருவோம். திமுகவில் இருந்தவங்களாம் கட்ட பஞ்சாயத்து, ரவுடி,
எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, இதெல்லாம் நாங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தா ஒத்துவீங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே? அதாவது ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவதூற பரப்புறதுல தான் இவங்களுக்கு வேலையாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப வந்து அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ண விஷயங்கள் குறித்தும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கைது பண்ணிட்டு டிவிக்கில் வந்து இணைஞ்சிக்குங்கன்னு சொல்லி தமிழக வெற்றிக்கழகம் கேட்டுச்சா, இவர் வந்து நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி அவர் வந்து கம்பீரமாக சொன்னார் அனிதா ராதாகிருஷ்ணன். எந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அதாவது ஒரு உறுப்பினராவது அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினாங்க அப்படின்ற விஷயத்த ஆதாரப்பூர்வமாக சொன்னார்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு திருமண விழாவை வந்து நடத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து ஒரு வாரம் அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை தாக்க வேண்டும், பேச வேண்டும் என்று குறிக்கோள் வைத்து கொண்டே ஒரு திருமண விழாவை நடத்துகிறார்கள். நடந்துக்கிட்டே இருக்கட்டும். இதில் இன்னொரு விஷயந்தாங்க நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல. அதாவது சீமான் அவர்கள் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. சரி, திருமண நிகழ்ச்சினா என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்திட்டு அப்படியே போயிடுவாங்க, சாப்பிட்டு போவாங்க, இல்லை சில பேர் சாப்பிடாம போயிடுவாங்க. ஆனால் இப்போ மேடை போட்டு பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு அரசு விழாவே ஆக்கிவிட்டாங்க. இதில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் போய் உதயநிதிட்டும் சரி ஸ்டாலின்ட்டும் சரி பக்கத்தில் நெருங்கிறதுக்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு என்ன டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் திமுக தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரை நெருக்கமாக போட்டு கொஞ்சம் லைட்டாக இடையில இருந்தால் கூட இன்னும் பக்கத்தில் போடுவா அப்படின்னு சொல்லி உட்காந்து பரஸ்பர பரிமாறிக்கிறாங்க. இதில் சீமான் செஞ்ச காரியம் தாங்க நம்மளால் தாங்கிக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக ஏன்னா பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது தம்பி உதயநிதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கிறாரு. அவங்க அப்படியே எழுதி கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு திமுக ஐடிவிங்க படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு. இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து பாசிசம் பாயாசம் அதாவது பார்த்தீங்கன்னா திராவிடத்திற்கு எதிராக உச்சக்கட்டமாக பேசின ஒரு மனிதன் யாருன்னா சீமான் அவர்கள். ஆனால் இப்போ போய் திராவிடத்துக்காக சொம்பு தூக்குற விஷயம், அதாவது திருமண நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் அரச புசலாக பேசினாலுமே எல்லா திருமண நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்துக்கிறீங்க. ஸ்டாலின் கூடயும் ஒன்றா இருக்கிறீங்க, உதயநிதி கூட ஒன்றா இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து இடைத்தேர்தலில் வந்து உங்களை பொது வேட்பாளர் நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது இல்லைன்னு நீங்கள் சொல்லிப்பீங்களா சீமான் அவர்களே? தம்பி விஜய் அவர்கள்னு சொல்லி நீங்கள் பேசுனதை தான் நாங்கள் காது கொடுத்து கேட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் எதிர்க்கிறேன்ற ஒரு காரணத்துக்காக தமிழக மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு வரீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஒரே நேரத்தில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பாஜக சேர்ந்த முக்கிய பார்த்தீங்கன்னா பிரமுகர்கள் வந்து ஆளுநரை சந்தித்து ஏன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதாவது தமிழக அரசு சார்பாக நடக்கும் விழாக்களில் பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்பில் இல்லாதவர்கள் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் அதே போன்ற ஏதோ பொறுப்பில் இல்லாதவங்களாம் கலந்துக்கிறாங்க. அங்கே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. அதாவது புகார் மனு கொடுத்துருக்காங்க. எப்படி 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி இதில் எப்படி இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்த அரசு விழாவெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைப்படி எல்லாருமே அதாவது பொறுப்பில் இல்லாதவங்களாம் வரவே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நிரூபிக்க முடியுமா? 3 கட்சிகளும் இல்லை. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சாதகமாக இருக்கும், ஆளுநர் போய் சந்திக்கலாம், எப்போ வேணால் பேசலாம், அது ஓகே தான். ஆனால் அங்கே வந்து பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணார்களா, இல்லை அதிகாரம் செலுத்தினார்களா, இல்லை ஏதாவது கட்டளை இட்டார்களா, ஏதாவது வந்து ஜானவரைக்கு சாமி வந்து தமிழக அரசு சார்பாக மக்களுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா குற்றம்தான். ஆனால் கருத்து தெரிவிப்பது எல்லாத்திற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் எதற்குறித்து அவர்கள் புகார் கொடுத்தார் என்பது முழுவதுமாக வெளியே வரவில்லை. ஆனால் இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லிதான் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. இன்னும் அவர்கள் கொடுத்த புகாரில் என்ன கூறப்பட்டிருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம சரியான விளக்கம் கொடுப்போம். வீடியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்சிக்கள் ஒரு 4-5 பேர் மீதும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது யூடியூப்ல தவறாக பேசினதாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் விஜய் அவர்கள் சிஎம் அவர்களை பற்றி ஒருமையில் பேசியதற்காகவும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் வெளியில் விட்டுருக்காங்க. சொந்த ஜாமீனில் வெளியில் விட்டதையும் அனிதா ராதாகிருஷ்ணன் குரூப்பை சேர்ந்தவங்களாம் கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்சிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பெண்களை பற்றி அவதூறாக பேசின விஷயங்களுக்காக அதாவது இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் பேசுனதுக்காக இந்த டிஎம்கே சார்ந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் வந்து கைது செய்து முன்ஜாமீனில் விட்டாங்க. வெளில வந்தாங்கல்ல, வந்ததையுமே அங்கே மீடியாக்கள்லாம் தயாராக வந்திருப்பாங்க போல தெரியுது. எல்லா விஷயமும் ஃபோன் மூலமாக கான்டாக்ட் தான் வச்சுங்களேன். ஏன்னா அவங்க சேனல் அப்படிங்கும்போது போடதான் செய்வாங்க. வந்ததையும் இப்படி இப்படின்னு சைகெல்லாம் காமிக்கிறாங்க. ஒன்றும் எங்களுக்கு புரியல.
அவங்களுக்கு முன்ஜாமீன் சொந்த ஜாமீன் கொடுப்பதும் சட்டரீதியாக வந்து இருக்குதுப்பா. பார்த்தீங்கன்னா பிறழல் சாட்சி மூலியமாகவும், அதாவது உங்களுக்கு சொந்தக்கார மூலியமாக ஜாமீன் கொடுப்பதற்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து செய்தது தவறு இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லையே. நீங்கள் போய் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னா உள்ளே வச்சிருவாங்க. அப்போ ஜாமீன் கொடுப்பதே வந்து இங்கே கொண்டாடுறாங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமாக கேடுகட்டத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அது ஜாமீன் கொடுத்துட்டா தப்பு செய்யலன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த குற்றம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது அப்படின்றத கருத்தில் கொண்டுதான் சொந்த ஜாமீனா இல்லை அடுத்த நண்பர்கள் மூலியமாக உறவினர்கள் மூலியமாக ஜாமீன் கொடுப்பதா அப்படின்றது நீதிமன்றம் நீதிபதிகள் முடிவு செய்வார்களே தவிர, குற்றம் சாட்டப்படவில்லை என்றால் எதுக்கு முன்ஜாமீன் சொந்த ஜாமீன்? அப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். திரும்ப திரும்ப பேசுனீங்க அப்படின்னா கம்பி எண்ண வேண்டி வரும் ராஜா. இதை மறந்துடாதீங்க. இதையும் பார்த்தீங்கன்னா வேறொரு திசையை நோக்கி பார்த்தீங்கன்னா கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள், திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் நான் சொல்ல வந்தது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இங்கே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புவதிலும் பார்த்தீங்கன்னா திசை திருப்புவதிலும் எந்த அளவுக்கு இவங்க போய் கொண்டிருக்காங்க, அதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரில அதை நான் சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். சேர்த்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்க. வணக்கம்.